10ஆம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் 2 இலக்கணம் தொகைநிலை தொடர்கள். தொகைநிலை தொடர்கள் அப்படின்ற பகுதியில நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சொற்றொடர் அப்படின்றதோட விளக்கத்தையும், தொகைநிலை தொடர்னா என்னென்ற விளக்கத்தையும், தொகைநிலை தொடரின் வகைகளையும் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக சொற்றொடர்னா என்னன்னா, சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர். நம்ம தொடர் அப்படின்றதே பொருள் தந்தாதான் அதை நம்ம சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சொற்கள் பல தொடர்ந்து நின்று அப்படின்னா, 2ற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து பொருள் தந்தால் அததான் சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு சொல்றோம். இங்க எடுத்துக்காட்டு பாருங்க, நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல 2 சொற்கள் இடம்பெற்றிருக்குது. வெண்சங்கு ஊதினான் அப்படின்றதுலயும் 2 சொற்கள் இடம்பெற்றிருக்குது. கண்ணன் வீட்டுக்கு வந்தான், அதுல 3 சொற்கள் இடம்பெற்றிருக்குது. 2ற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து ஒரு தொடராக அமைவதைதான் நம்ம சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தொகைநிலை தொடர் அப்படின்னா, பெயர் சொல்லோடு வினை சொல்லும், பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் இருக்குமானால் அதனை தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தொகைநிலை தொடர்னா நம்ம சுருக்கமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வேற்றுமை உருபுகளாக இருந்தாலும் சரி, வினை தொடர்பான உருபுகளாக இருந்தாலும் சரி, பண்பு தொடர்பான உருபுகளாக இருந்தாலும் சரி, மறைந்து வந்தால் அது தொகைநிலை தொடர், வெளிப்படையாக வந்தால் அது தொகாநிலை தொடர். அவ்வளவுதான். வேற்றுமை உருபு, வினை, பண்பு முதலியவற்றோட உருபுகள் எல்லாம் மறைந்து வந்தது அப்படின்னா அதை நம்ம தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா, இங்க கரும்பு தின்றான் அப்படின்ற சொல்லு தொடர் இருக்கு இல்லையா, இந்த கரும்பு தின்றான் அப்படின்றதுக்குள்ளார இங்க நடுவுல பாத்தீங்கன்னா ஐ என்ற வேற்றுமை உருவானது மறைந்து வந்திருக்குது. அதாவது கரும்பை தின்றான். இப்ப ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்குது. அதனால இதை நம்ம வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப தொகைநிலை தொடர்னா என்ன, 2 சொற்களுக்கு நடுவுல வேற்றுமை உருபோ இல்ல வினை பண்பு சம்பந்தப்பட்ட உருபுகளோ மறைந்து வந்தால் அது தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தொகைநிலை தொடரின் வகைகளை பார்க்கிறோம் அப்படின்னா, தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை அப்படின்னு 6 வகையாக இந்த தொகைநிலை தொடர்களை சொல்லுவாங்க. இப்ப ஒவ்வொன்றின் விளக்கங்களாக நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, தொகைநிலை தொடர் அப்படின்னா 6 வகைகள்லயுமே அதற்கான உருபுகள் மறைந்து வந்தால் அது தொகைநிலை தொடர். இப்போ நம்ம வேற்றுமை தொகை அப்படின்னா பார்க்கலாம். வேற்றுமை தொகை அப்படின்றது வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்தால் அதை வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். 2 சொற்களுக்கு நடுவுல வேற்றுமை உருபானது ஐ, ஆள், கூ, இன், அது, கண் அப்படின்ற 6 வேற்றுமை உருபுகள் நமக்கு ஏற்கனவே தெரியும். இதுதான் நம்ம வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஐ, ஆள், கூ, இன்னது கண், ஐ, ஆள், கூ, இன்னது கண் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் 2 சொற்கள், ஏதாவது 2 சொற்களுக்கு நடுவுல இந்த வேற்றுமை உருபுகள்ல ஏதாவது ஒன்று மறைந்து வந்ததுன்னா அதை நாம வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேற்றுமை தொகையிலேயே இன்னொரு பிரிவு என்ன அப்படின்னா, உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இப்போ இங்க பாருங்க, எடுத்துக்காட்டு தேர்ப்பாகன் இருக்கு இல்லையா, இந்த தேர்ப்பாகன் அப்படின்றது தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு நம்ம விதித்து பொருள் கொள்ளலாம். இப்ப தேரை அப்படின்ற போது இந்த ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருவானது மறைந்து வந்திருக்குது. ஓட்டும் அப்படின்றது அதோட பயன். அப்ப தேரை ஓட்டும் பாகன். அப்ப உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இந்த உருவும் பயனும் மறைந்து வந்திருந்தது அப்படின்னா அத உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு விதத்துல பாத்தீங்க அப்படின்னா வேற்றுமை தொகை தான். இங்க இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க, தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும் தொண்டு. இங்க 4ஆம் வேற்றுமை உருவானது மறைந்து வந்திருக்குது, அதோட பயனும் மறைந்து வந்திருக்குது. அப்ப தமிழுக்கு கு என்பது 4ஆம் வேற்றுமை உருவு, தமிழுக்கு செய்யும் தொண்டு. இப்ப இங்க உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இதுவும் ஒரு வகையான வேற்றுமை தொகை தான். அடுத்தது நாம பாக்குறது என்ன அப்படின்னா வினை தொகை. வினை தொகை அப்படின்னா 3 காலங்களுமே 3 காலத்தையுமே குறித்தால் அது வினை தொகை. அவ்வளவுதான். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் ஒரு சொல்லை போல் நடப்பதுதான் வினைத்தொகை. இதுதான் வினைத்தொகைக்கான விளக்கம். இத முக்கியமா வினைத்தொகைனா என்ன, காலம் கறந்த பெயரச்சம் தான் வினைத்தொகை. வினைத்தொகை அப்படின்றது 3 காலங்களையுமே உணர்த்தும். அது இந்த காலம் தான் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதான் காலம் கறந்த பெயரச்சம் தான்
வினைத்தொகை. 3 காலத்தையும் உணர்த்தக்கூடியதுதான் வினைத்தொகை. வீசு தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல், வீசிய தென்றல், கொள்களிறு, கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளும் களிறு. அப்ப இது முக்காலத்திற்குமே பொருந்தும்படியாக இருக்கு. நம்ம பொதுவா முதல்ல வந்து வினைத்தொகை அப்படின்னாலே நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, அப்பையில இருந்து ஊறுகாய் அப்படின்றது, ஊறிய காய், ஊறும் காய், ஊறுகின்ற காய் அப்படின்னு 3 காலத்தையுமே குறிக்கக்கூடியதாக இருக்கும். 3 காலத்தையுமே குறிச்சதுன்னா அது வினைத்தொகை. அடுத்தது நம்ம பார்க்க போறது பண்பு தொகை. பண்பு தொகை எதன் அடிப்படையில வரும்? பண்பு அப்படின்னாலே வண்ணம், வடிவம், அளவு, சுவை, இந்த 4 அடிப்படையில வரதுதான். இங்க வண்ணம், நிறம்னு கொடுத்திருக்காங்க, வடிவம், அடுத்தது அளவு, சுவை, இந்த 4 அடிப்படையை உணர்த்தக்கூடியதுதான் வந்து பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இதுல மை அப்படின்ற விகுதி பெற்று இருக்கும், ஆகிய என்னும் உருவு மறைந்து வரும். இதுதான் வந்து பண்பு தொகை. மை என்பது இடையில மறைந்து வந்திருக்கக்கூடியது. செங்காந்தல், செம்மை கூட்டல் காந்தல். அப்ப இங்க மை இருக்கு இல்லையா, இதுதான் பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். வட்ட தொட்டி, வட்டமான தொட்டி, இது வடிவத்தின் அடிப்படையில வருது. இன்மொழி, இனிமையான மொழி, சுவையின் அடிப்படையில வருது. அப்போ இந்த பண்பின் வண்ணம், வடிவம், அளவு, சுவை, இந்த 4 அடிப்படையில வர சொற்களை வந்து நம்ம பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பண்பு தொகையிலேயே அடுத்த பிரிவு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்றது. அதாவது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவு தொக்கி வருவதுதான் இரு பெயரொட்டு பண்பு தொகை. 2 பெயர் சொற்கள் இடம்பெறும். ஆனா அந்த 2 பெயர் சொற்கள்ல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கிறது சிறப்பு பெயர், பின்னாடி வரக்கூடியது பொது பெயர். முதல்ல சிறப்பு பெயரும் அடுத்தது பொது பெயரும் இருந்துச்சு அப்படின்னா அதை நாம இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, மார்கழி திங்கள், சாரை பாம்பு. இப்ப இந்த இடத்துல திங்கள்னு பாருங்க, திங்கள் அப்படின்றது மாதம். இந்த மாதங்கள்ல ஒன்றுதான் மார்கழி. இந்த அப்ப மாதம் அப்படின்றது பொது பெயர், மார்கழி அப்படின்றது அதற்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெயர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாரை பாம்பு, இப்ப பாம்பின் வகைகள்ல ஒன்றுதான் இந்த சாரை. இப்ப பொது பெயர் பின்னாடி இருக்கு, சிறப்பு பெயர் முன்னாடி இருக்கு. முதல்ல சிறப்பு பெயரும் அடுத்தது பொது பெயரும் வந்ததுன்னா அதை இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க, முல்லை பூ அப்படின்றத எடுத்துக்கங்க. இப்ப பூ அப்படின்றது பின்னாடி இருக்கு, முல்லை அப்படின்றது முதல்ல இருக்கு. இந்த பூ அப்படின்றது பொது பெயர், பூக்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது. ஆனா அந்த பூக்களின் வகைகள்ல ஒன்றுதான் முல்லை. அப்ப முல்லை முன்னாடி இருக்கு. அப்ப முல்லை பூன்றது என்னது? இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஓமை தொகை. ஓமை தொகை அப்படின்றது ஓமைக்கும் பொருளுக்கும் இடையே ஓம உருவானது மறைந்து வந்தால் அததான் ஓமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஓமைக்கும் பொருளுக்கும், அதாவது ஓமேயத்திற்கும் இடையே ஓம உருவு மறைந்து வருவது. இங்க எடுத்துக்காட்டு பாருங்க, மலர்கை, மலர் போன்ற கை. மலர் அப்படின்றது ஓமை, கை அப்படின்றது ஓமேயம், அதாவது ஓமிக்கப்படும் பொருள். இதற்கு இடையில போன்ற அப்படின்ற உருவானது மறைந்து வந்திருக்கு. இதுதான் நம்ம ஓமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். மலர்கை, மலர் போன்ற கை. அடுத்தது நாம பார்க்க போறது உண்மை தொகை. உண்மை தொகை அப்படின்றது 2 சொற்களுக்கு இடையில என்னும் இடைச்சொல்லானது மறைந்து வந்துச்சுன்னா அதுதான் வந்து உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம். உண்மை தொகை வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல், இந்த 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். நம்ம வந்து அண்ணனும் தம்பியும், எத்தனை பேர் இருக்காங்க? அண்ணனும் தம்பியும் இருக்காங்க. அப்ப அப்படின்றது அண்ணன் தம்பி நீங்க கொடுத்துருக்காங்க. இங்க நடுவுல பாத்தீங்கன்னா அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்குது. இதுதான் உண்மை தொகை. தாய் சேய், தாயும் சேயும், ஒன்றும் இரண்டும் மூன்றும் அப்படின்றது சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த அப்படின்றது மறைந்து வந்தால் அதுதான் வந்து உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நாம பார்க்க போறது அன்மொழி தொகை. அன்மொழி தொகை அப்படின்றது தொகைநிலை தொடருக்கு புறத்தே வேறு பொருள் வருவதுதான் வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேலே சொன்ன வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை, இந்த 5 வகை தொகைகளின் அடிப்படையிலும் அன்மொழி தொகை தோன்றும். இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்க அப்படின்னா சிவப்பு சட்டை பேசினார். இப்ப இந்த இடத்துல சிவப்பு அப்படின்றது பண்பு தொடர்பானது, பண்பு தொகையில வருது சிவப்பு சட்டை அப்படின்றது. ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்றது இத பண்போட சேர்க்க கூடாது, பண்பிலிருந்து புறத்தே பிறந்தது. அதுதான் அன்மொழி தொகை. சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், இது அன்மொழி தொகை. முறுக்கு மீசை வந்தார், முறுக்கு மீசை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஓமை தொகை. ஆனா இங்க முறுக்கு மீசை உடையவர் வந்தார், அதனால இத அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த அன்மொழி தொகை அப்படின்னா வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை இதுல சொல்லப்படாததான் நாம அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம். அந்த இந்த 5ல இருந்தும் புறத்தே பிறக்கக்கூடியதுதான் இந்த அன்மொழி தொகை.
இந்த தொகைநிலை தொடர் அப்படின்றது பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பு எழுதுறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.